பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ப்ரெட்டை வச்சு பண்ண போகிறோம். கேரமல் பிரெட் பாப்கார்ன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. சீக்கிரம் பண்ணி கொடுத்துடலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இந்த கேரமல் பாப்கார்ன் பண்ணுறதுக்கு 4 பிரெட் ஸ்லைஸ் நான் எடுத்திருக்கேங்க. இது வந்து வீட் ப்ரெட்டு, நீங்கள் ஒயிட் ப்ரெட் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து ஸ்கொயராக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸ்கொயர் மாதிரி பண்ணலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் நீளமாக ஸ்டிக்ஸ் மாதிரி, பிரெட் ஸ்டிக்ஸ் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்து இதை பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 நிமிஷம் போல் ஆகும். ஸோ இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்லேயே பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடும். ஸோ கட்லெட் அந்த மாதிரிலாம் ரெசிபி பண்ணும்போது நீங்கள் வீட்டிலேருந்தே பிரெட் க்ரம்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா சவுண்டு கேட்டுச்சுன்னா நம்மளோட ப்ரெட்டு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கேரமல் பண்ணலாம். அதுக்கு 6 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கேரமல் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான விஷயங்க. பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்துன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். கேரமல் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். கேரமலில் வந்து 2 டைப் இருக்குது. என்ன அப்படின்னா வெட் கேரமல், ட்ரை கேரமல். நம்ம பண்ணுறது வந்து வெட் கேரமல். வெட் கேரமல்னால் என்ன அப்படின்னா சர்க்கரையில் தண்ணியை ஆட் பண்ணி நம்ம அதை வந்து கேரமலைஸ் பண்ணுவோம். ட்ரை கேரமல் அப்படின்னா வாட்டர் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம், வெறும் சுகரையே வச்சுட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா பேனில் வாட்டர் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பூன், கரண்டி இதெல்லாம் வச்சுட்டு நம்ம கிளறக்கூடாது. செகண்ட் டிப் என்ன அப்படின்னா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி இருக்கணும். சப்போஸ் கரையில் அப்படின்னா நீங்கள் கரையிற வரையிலும் ஹேண்டில் பிடிச்சி அப்பப்போ மட்டும் ஆட்டி விட்டிங்கன்னா போதும், ஈவனாக எல்லா பக்கமும் கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், நம்மளோட சுகர் வந்து கேரமலைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1 or 2 மினிட்ஸில் ஃபுல்லாக கேரமலைஸ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் போல் நான் பால் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட க்ரீம் இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கேரமல் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இந்த பட்டரை ஆட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த கேரமல் வந்து பார்க்க ஒரு கிளேசி லுக் கொடுக்கும். அதுக்காக பட்டரை ஆட் பண்ணியிருக்கோம். பாலும் பட்டரும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. உங்களுக்கு கேரமல் வந்து நல்லா ஒட்டிகிட்டு இருக்கணும். நம்ம பொரி உருண்டைக்கு சாப்பிடும்போது மேலே வந்து அந்த கம்பி பதத்தில் ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு பொரி மேலேயும், அந்த மாதிரி வேணும்னா கொஞ்சம் நல்லா கேரமல் வந்து திக்காகிற வரையிலும் விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்படி வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா எல்லாத்து மேலேயும் அந்த கேரமல் படுற மாதிரி கிளறி விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கேரமல் ப்ரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பட்டர் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பேன்லேயே வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி பட்டர் ஷீட்லேயோ இல்லைன்னா ஒரு பேப்பரில் கொஞ்சமாக பட்டர் தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா ட்ரை ஆகிடும். தனித்தனியாக நமக்கு கேரமல் ப்ரெட் வந்து கிடச்சிடும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட கேரமல் ப்ரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அழகாக ஒரு குட்டி பேப்பர் கப்பில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா அது பாப்கார்ன் மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள்.